அடுத்து எங்க அந்த 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 சின்ன ஆடை, அந்த ஆடுனா பெண்ணாடா ஆனாடா, ஈலாம் அப்படின்னு இருக்கும், பெண்ணாடு. அந்த பெண்ணாட்டை இவர் எப்படி வளர்த்தாரா? பிள்ளைகளை போல இல்லைங்க, இதை இவரே பார்த்து வளர்த்துன்னு வரார். அதாவது அனுதினமும் டெய்லி மனைவியை நல்லா பார்த்துக்கொண்டு, மனைவிக்கு என்னென்ன தேவை என்ன தெரியல, கணவன் மனைவி சப்ஜெக்டே வந்து கடந்த ஒரு 2 மாசமா மனைவியை நல்லா பார்த்துக்கொண்டு நல்லா வளர்த்துக்குன்னு ரொம்ப ஒரு அந்யோன்யமா ரொம்ப அழகா வளர்ந்து வந்தாங்க. ஆனா எங்க நம்மளுக்கு கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளோட வளர்ந்தால் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உரியாவுக்கும் பத்ஷேபாவுக்கும் என்ன இல்ல, பசங்களே இல்ல. ஆனா நாத்தான் இந்த விஷயத்தை சொல்றாரு, பிள்ளைகளோட வளர்ந்தாங்க. இதனாலதான் இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, எசேக்கியேல் எப்படி இந்த மாதிரி பேசுவார், தீர்வு ராஜாவை குறித்து புலம்புன்னு வரும். இவர் தீர்வு ராஜா கிட்ட பேசினே வந்துட்டு உள்ள சாத்தானை பத்தி பேசி போவார். கவனிச்சிருக்கீங்களா? எசேக்கியேல் 28 வாசிக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப தீர்வு ராஜா கிட்ட பேசுறாரு, ஆனா உள்ள என்ன இருக்கு, சாத்தான் உள்ள ஒளிஞ்சிருக்கான். அந்த மாதிரி தேவன் நிறைய நேரத்துல தீர்க்க தரிசனம் ஊமைகள் நேரடியா சொல்வாரு, ஆனா உள்ள சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசி போய் இருக்கும். இது நல்ல ஆழமா கவனிச்சாதான் இதுக்குள்ள வேற என்னவோ மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்ப இவங்களுக்கு என்ன இல்ல, பிள்ளைகள் இல்ல. அடுத்து அந்த ஆடு வந்து அவருடைய அப்பத்தையும் அடுத்து அவருடைய திராட்சை ரசத்தையும், அதாவது அவருடைய பாத்திரத்தை என்ன பண்ணுச்சு, குடிச்சுனே வந்தது. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இவரை பார்த்து இருக்கிறார். அதான் இவங்க 2 பேருடைய ஒரு உறவு எந்த அளவுக்கு பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய போல பார்த்துருக்காரு. கரெக்டா? ஒரு பெண்ணை, அதாவது டாட்டர்னு சொல்லப்பட்டது, ஒரு மகள் இருந்தால் அந்த மகளை எப்படி நம்ம வளர்க்குவோமோ அந்த மாதிரி தான் இந்த ஏழை மனுஷன் பார்த்துன்னு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அப்படின்வா, அந்த ஒரு நாள் எந்த நாள், அந்த ஒரு நாள் எந்த நாள், ஒரு நாள் வந்தது வழிபோக்கன் வராய். எது அந்த ஒரு நாள்? தாவீது படுக்கையிலிருந்து எந்திரிச்சு அப்படியே நேரா மொட்டை மாடியில் வர ஒரு நாள். புரியுதுங்களா? நான் தான் நேரடியாக சொல்லி வரேன். அப்போ ஒரு நாள் வந்தது, அந்த ஒரு நாள் வந்த உடனே ஒரு வழிபோக்கன் வந்தானா. அந்த வழிபோக்கனுக்காக தான் இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டை பிடிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப தாவீதிடத்தில் வந்த வழிபோக்கன் யாரு? கரெக்டா சொல்லுங்க. சாத்தான் வரல, சாத்தானுக்கு கொடுத்தாரு. தாவீது தனக்கு தானே எடுத்துக்கினாரு. ஆனா தாவீதுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான். அந்த வழிபோக்கனுக்காக தான் எடுக்கிறார். யாரா இருக்க முடியாது வழிபோக்கன்? எல்லாருக்கும் அந்த வழிபோக்கன் வரான். அப்பப்போ வருவான், போயிடுவான். அவன் டெய்லி இருக்கிறான். இச்சை. இந்த வழிபோக்கன் யார் தெரியுங்களா? இச்சை. யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இச்சை வழிபோக்கன் தான். வருவான், இச்சையுடைய வேலை தீர்ந்த உடனே அவன் போயிடுவான். சாப்பிடணும்னு இச்சை இருக்கும், சாப்பிட்ட உடனே ஆயிடுவான், போயிடுவான். தூங்கணும்னு இச்சை இருக்கும், தூங்கின உடனே அவன் போயிடுவான். அப்போ அந்த இச்சை தான் அந்த இடத்துல வந்த ஒரு வழிபோக்கன். நேரா எங்க வந்தான் அந்த இச்சைன்ற வழிபோக்கன்? தாவீதுடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ தாவீதுடைய வீடு எது? அவருடைய இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே தாவீது என்ன பண்ணிருக்கணும், இவர்கிட்ட நிறைய ஆடுகள் மாடுகள் இருக்கு, அதாவது இவர்கிட்ட நிறைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருக்கு. அவர்களை அந்த இச்சைக்கு கொடுக்காம இவர் என்ன பண்ணிட்டாராம், போறாரா நேரா அந்த ஏழை மனுஷனுடைய அந்த ஆட்டை நோக்கி போறாரா. போயிட்டு அந்த ஏழை மனுஷனுடைய ஆடை எடுத்து பத்ஷேபாவை எடுத்து அதை சாகடிச்சிட்டாருன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு கேள்விக்குறி. என்ன பண்ணல, அவரு சாவடிக்கல.